வணக்கம், இது வன்னி தமிழ் ப்ரோ. நான் உங்கள் மயூரன். இன்றைய காணொலியில யாழ்ப்பாணம் பருத்தித்துறை அல்வாய் திக்கம் என்று சொல்லப்படுகிற இடத்துல ஒரு ஆர்மி கேம்ப் ஒன்று விடப்பட்டிருக்கிறது. அதனுடைய விவரமாக இந்த காணொலி அமைய இருக்குது. இந்த காணொலிக்குள்ள போறதுக்கு முதல்ல மறக்காம என்னுடைய யூடியூப் தளத்தை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய காணொலி பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் என்னுடைய காணொலியை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. மறக்காம என்னுடைய யூடியூப் தளத்தை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்ப நாங்கள் உள்ள போய் இந்த கேம்பினுடைய விவரங்கள் ஒவ்வொன்றாக பார்வையிடுவோம். வாங்க காணொலிக்குள்ள போவோம். இப்போ நீங்கள் பார்வையிடும் இந்த ஆர்மி கேம்ப் தான் விடுவிக்கப்பட்டிருக்குது. இது யாழ்ப்பாணம் பருத்தித்துறை திக்கம் அல்வாய் என்று சொல்லப்படுகின்ற இடத்துல இது காணப்படுது. நாங்கள் இப்போ இதனுடைய முன்பகுதி தான் பார்வையிட்டு கொண்டிருக்கிறோம். உள்ளே போய் முழுமையாக பார்வையிடுவோம். உள்ளுக்கு பார்த்தோம்னு சொன்னால் நிறைய கண்டுகள், பயன்தரு மரங்கள் எல்லாம் நிறைய வைக்கப்பட்டிருக்குது. ஆர்மி கேம்புகள் என்றாலே கூடுதலாக அவ்வாறு அவர்களுடைய பராமரிப்பு காணப்படும். நல்ல நீட்டாக பராமரிச்சிருப்பார்கள். அவ்வாறு நிறைய மரங்களால் எல்லாம் சூழப்பட்டிருக்குது. நாங்கள் உள்ளே சென்று பார்வையிடுவோம். ஆரம்ப பகுதிக்கு வந்தோம் என்று சொன்னால் ஆரம்ப பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாதுகாப்பு அரண் அமைக்கப்பட்டிருக்குது. இதில் படி வச்சு இதில் ஒரு வாசலும் வைக்கப்பட்டிருக்கு. வித்தியாசமான முறையில் இதில் ஒரு வாசலும் வச்சிருக்கு. படி இது நடந்து வாரதுக்கு மட்டும் போல நடக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாமரம், நல்ல பெரிய மாமரங்கள், சின்ன மரம், காய்க்கக்கூடிய மரங்கள் எல்லாம் இருக்கு. பூத்து இருக்குது, நிறைய பூ. அண்மையில் ஓரிரு தினங்களில் விடுவிக்கப்பட்டிருக்கும் இந்த ஆர்மி கேம்பானது முன்னைய காலத்தில் விடுதலை புலிகளின் தலைவர்களால் பயன்படுத்தப்பட்டது என்றும் கூறப்படுகின்றது. தலைவர் இதிலே வாழ்ந்ததாகவும் அதுக்கு பின்னர் சூசை வாழ்ந்ததாகவும் இந்த ஊர் மக்களுடைய கருத்து இவ்வாறு அமைந்திருக்கின்றது. அந்த காலங்களிலே இயக்கத்துடைய ஆரம்ப காலங்களிலே இது பயன்படுத்தப்பட்டது கூறப்படுகின்றது. இதில் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் முன்பகுதியில் ஒரு கட்டிடம் காணப்படுது. நாங்கள் உள்ளே சென்று அந்த கட்டிடங்களையும் பார்வையிடுவோம். சுற்றி இந்த ஆர்மி கேம்ப் முழுமையாகவே கட்டிடங்கள் காணப்படுது. வித்தியாசமான கட்டிடங்கள் காணப்படுது. நாங்கள் முழுக்களையுமே சுற்றி பார்வையிடுவோம். இதுல நீங்கள் பார்வையிடும் இந்த உடைந்த பழைய கட்டிட துண்டுகள் அமைந்திருக்கும் இந்த பகுதி அண்டர் கிரவுண்ட் பங்கர் காணப்பட்டதாகவும், பின்னர் இது பாதுகாப்பு காரணமாக இது தகர்க்கப்பட்டிருக்கிறது. அதாவது பாம் வைத்து இந்த பங்கர் முற்று முழுதாக தகர்க்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. இதுல ஒரு கட்டிட தொகுதி ஒன்று காணப்படுது. நாங்கள் அந்த கட்டிட தொகுதியை உள்ளே சென்று பார்வையிடுவோம். கட்டிடங்களை பெரிதாக ஒன்றும் உடைச்சு நொறுக்கல்லவர்கள் அந்த மீள இருந்த பாட்டிசங்களை தான் கலட்டி எடுத்துக்கொண்டு போயிருக்கணும். நிலம் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே முழுமையாக இருக்குது. இது 46 குடும்பங்களுக்கு உரித்தான ஒரு காணியாக இது காணப்படுகின்றது. இந்த காணியை 46 குடும்பத்தை சார்ந்த நபர்களும் கச்சேரியிலே இதனுடைய உறுதியை பாரம் கொடுத்திருக்கிறார்கள். வழக்கு தொடுக்கப்பட்டு தான் இந்த காணியை அரசாங்க இராணுவத்தினர் விடுவித்திருக்கணும். இப்பொழுது இது ஒரு மக்களுடைய காணியாக காணப்பட்டது. முழுமையாக அனைத்து உறுதிகளும் சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில இந்த ஆவணம் தொடர்பாக எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாத ஒரு மக்களுடைய சொந்த காணியாக இது காணப்பட்டதனால மக்களிடம் வெகு விரைவில் எங்களுடைய அரசாங்கம் ஒப்படைக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. உண்மையிலேயே மக்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய காணியை தங்களிடம் திரும்பி தங்களுடைய வீடுகள் அமைப்பதாக இருக்கட்டும், தங்களுடைய தோட்டங்கள், இவ்வாறு தங்களுடைய காணியை தங்கள் கைக்கு எப்பொழுது வரும் என்று ஆவலாக எதிர்பார்த்து காத்திருக்கும் ஒரு காணியாக இந்த காணி காணப்படுது.
காணிக்குள்ள வந்து முழுமையாக வந்து வித்தியாசமான கட்டிடங்கள் வந்து காணப்படுது. இதுல அடுத்த பகுதியிலையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கட்டிடம் இதுலையும் காணப்படுது. இது பெரிய ஒரு ஹோல் மாதிரி கட்டிடமாக காணப்படுது. முன்பகுதி உள்ள வந்து அறைகள் மாதிரி காணப்படுது. இதற்கு உள்ளே சென்றும் இதனுடைய கட்டிட அமைப்புகளை நாங்கள் உள்ளே சென்று பார்வையிடுவோம். மழை பெஞ்சதால எல்லாம் தண்ணியா கிடக்கு. இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆர்மி கேம்புகள் வந்து அதிக அளவிலாக விடுவிக்கப்பட்டு கொண்டு வருது. மக்களுடைய காணிகளை வந்து இராணுவத்தினர் வந்து அதிக அளவில் விட்ரோ பண்ணி கொண்டு போய்கொண்டிருக்கணும். அதனால் மக்களுக்கு இந்த காணிகள் வந்து திருப்ப அவர்களுடைய தொழிலுக்கு உதவி புரியும் விதமாக வந்து காணிகள் வந்து மக்களுக்கே திரும்ப சென்று கொண்டிருக்கிறது. இது ஒரு நல்ல ஒரு விடயம். ஏனென்றால் மக்களுடைய காணி அவர்களுடைய தேவைகளுக்கு பயன்படுத்துவதற்கு உதவாமல் இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டிலே நிறைய காணிகள் இருந்து கொண்டிருக்குது. அது வந்து இப்பொழுது இராணுவம் விடுறதால எங்களுடைய மக்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இதில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் சின்ன சின்ன ரூம்ஸ் மாதிரி இருக்குது. ஒவ்வொரு அறையாக இருந்திருக்கலாம் போல தெரியுது. சின்ன சின்ன அறைகள் மாதிரி இருக்குது. பனை மரத்துக்கு குறையே இல்லை. நிறைய பனைமரம் கிடைக்குது. முழுக்களும் பனைமரமாக தான் கிடைக்கும் இந்த வளாகம் முழுவதும். இதில் பின்னுக்கு வந்து மலசலா கூடமும் நிறைய கட்டியிருக்கணும். இதில் பின்னுக்கும் வந்து நிறைய மலசலா கூடம் வந்து கட்டப்பட்டிருக்குது. இதில் முழுமையாக பிளாட் பண்ணப்பட்ட ஒரு கட்டிடம் வந்து காணப்படுது. உள்ளே சென்று பார்வையிடுவோம். வித்தியாசமான முறையில் வந்து முழுமையாக வந்து பிளாட் போடப்பட்டு இருக்குது. உள்ளே சென்று பார்வையிடுவோம். உள்ள வந்து வாசல்ல இருந்த கதவுகள் இரும்பு கதவு ஏதோ போடப்பட்டிருக்கும் போல உடைச்சி எடுத்துக்கொண்டு போயிருக்கணும். அது தவிர நிலத்துல வந்து பார்த்தோம்னு சொன்னால் 6 ஓட்டை வந்து காணப்படுது. அதுல வந்து ஏதோ வித்தியாசமான முறையில ஏதோ உடைத்து எடுத்துக்கொண்டு போயிருக்கணும். மங்காளம் மூன்று இஞ்சாலம் மூன்று 6 ஓட்டை இதுல காணப்படுது. என்னதோ இதுல இருந்திருக்கு. வித்தியாசமா என்னதோ இருந்து இவை உடைச்சு கொண்டு போயிருக்கணும். என்னன்னு அதுல தெரியல. ஆனால் இது ஒரு பயங்கரமான ஒரு கட்டிடமாக காணப்படுது. இதில் வந்து கத்தரி எல்லாமே வச்சிருக்கணும். நிறைய கத்தரி வந்து வைக்கப்பட்டிருக்குது. அதில் ஒரு பழைய கட்டிடம் ஒன்று தெரியுது. அது என்னன்னு சொல்லி நாங்கள் போய் பார்ப்போம். இது பங்கர் மாதிரி ஒரு கிடங்கு இருக்குது. சில வேளை இது பங்கரா இருந்திருக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. அதில் படியும் இருக்குது. பார்த்தோம்னா படியும் இருக்கிறதுனால இது பங்கர் போல தான் கிடக்கு. பழைய பங்கர் மூடப்பட்டிருக்கிறதுக்கு சாத்தியக்கூறு இருக்குது. பங்கரா இருக்கலாம். இதில் பின்பகுதியில் ஒரு கிணறும் இருக்குது. இந்த கட்டுண்ட முடலை வந்து பார்த்தா பழைய கிணறு மாதிரி தான் இருக்கு. பழைய காலத்து கிணறு. இதுக்கு
பின்பகுதி வந்து மதில் கட்டப்பட்டிருக்குது. அங்கால வந்து வீடுகள் தெரியுது. நான் ஆட்களண்ட பழைய வீடுகளாக இருக்கும் போல நடக்குது. பார்ப்போம் போய். வாழையும் வந்து ஒரு பழைய கட்டிடம் ஒன்று இருக்குது. போய் பார்ப்போம். இந்த பழைய கட்டிடத்தை வந்து நாங்கள் போய் இப்ப பார்வையிடுவோம். இதுக்குள்ள வந்து பத்தையா இருக்கு. நான் நினைக்கிறேன் இது ஆமி முதல் பயன்படுத்தி பிறகு பயன்படுத்தாம விட்டார்களா அல்லது இவ்வாறு பயங்கரமா உள்ள வந்து இருக்குது. பார்ப்போம். பழைய கட்டிடமாக தான் இருக்கும் போலடாக்கு. என்ன இந்த கட்டிடத்திலே இருக்குன்றதை நாங்கள் உள்ளே சென்று பார்வையிடுவோம். இதில் வந்து ஆமி பயன்படுத்திய பழைய பேக் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சூக்கள் எல்லாம் இருக்குது. இதுவும் ஆமி இராணுவத்தால் பயன்படுத்தப்பட்டிருக்குது ஒரு கட்டிடமாக தான் இருக்குது. இதுக்குள்ள ஏதோ ஒரு நிறைய முழுக்களுமே இடிச்சிட்டு போயிருக்கலாம். இதை கேம்பை விட்டு போகல. இது இப்போ வந்து எல்லாம் இடித்து பழைய பொருட்களை ஃபுல்லாக போட்டு எரிச்சிருக்கணும். நம்மளோட இப்போ எரிச்சு தான் விட்டுருக்கேன். இதுவுமே அவையின் பகுதியிலேருந்து விடுபட்டது போல தான் கிடக்கு பார்க்க. நம்ம அவையின் பின்பகுதியில் இதை பயன்படுத்தி இருக்கலாம். என்னத்துக்கு பயன்படுத்தி இருக்கணும் தெரியல. ஆனால் இதுக்கு பின்னுக்கு வந்து இதோட முடியுது. இவ்வளவு தான் இந்த கேம்ப் பகுதியாக காணப்படுது. இங்கால பழைய கட்டிடங்கள்லாம் காணப்படுது. அப்படியே நாங்கள் முன்பகுதிக்கு போவோம். முன்பகுதியில் வந்து மற்ற பகுதி வந்து பார்வையிட வேண்டியிருக்கு. மற்ற பகுதியையும் நாங்கள் கொடுத்து பார்வையிட்டுவோம். பின்பகுதி எல்லா பகுதியுமே சுற்றி பார்வையிட்டால் ஒரு கூடுற மாதிரி ஒரு 20 ஏக்கர் வரும் போல தான் கிடக்கு. இந்த பகுதியிலையும் வந்து இராணுவம் வந்து ஏதோ பயிர் செய்திருக்கிறது. தோட்டத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த பகுதி இருக்குது. நான் நினைக்கிறேன் ஏதோ ஒரு பயிர் செய்திருக்கிறேன். இப்போ இதை விடுறதுனால வந்து இதை செய்யாமல் விட்டுருப்பினம் போல இருக்குது. அங்கால பகுதிக்கு வந்து கட்டிடங்கள்லாம் இருக்குது. இதுவும் பழைய கேம்ப் பகுதியாக தான் இருக்கும் போல இருக்குது. இதில் வந்து குருசு அடையாளம் போடப்பட்டிருக்கு. அதாவது அவர்களுடைய மருத்துவமனையாக சிறிய ஒரு மருத்துவமனையாக இருக்கலாம் என்று யோசிக்கிறேன். என்று சொன்னால் அந்த ஒரு அடையாளம் போடப்பட்டிருக்கு. தங்களுடைய கேம்புக்கான மருத்துவ தேவைகளுக்குரிய ஒரு இடமாக இதை பயன்படுத்தி இருக்கலாம் என்று நம்புகிறோம். பச்சை பெயிண்ட் எல்லாம் அடிச்சிருக்கணும். அப்படி இருப்பதற்கான சாத்தியம் இருக்குத்தான். அப்படிதான் இருக்கும் ப்ராடக்ட். அப்படியே நாங்கள் இணையம் முன்பகுதிக்கு போவோம். காணொலியை பார்வையிட்டு கொண்டிருக்கும் நீங்கள் மறக்காமல் என்னுடைய யூடியூப் தளத்தை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போடுகிற காணொலிகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இது போன்ற இராணுவ முகாம் விடுவிப்புகள் எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் எனது யூடியூப் தளத்திலே தருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். நீங்கள் என்னுடைய யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்னு சொன்னால் இது போன்ற சுவாரஸ்யமான விடயங்களை நீங்கள் பார்வையிடுவதற்கு அது உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வாகனம் போன அடையாளம் இருக்கிறதுனால வந்து இஞ்சாலையும் வந்து இந்த கேம்புக்குரிய பகுதியாகத்தான் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். என்னென்னு சொன்னால் இந்த பக்கம் ஃபுல்லாகவே வண்டி வைக்கப்பட்டிருக்கிறாரு. இதுவும் ஆமி கேம்புக்குரிய பகுதி தான். ஃபுல்லாகவே வண்டி வச்சிருக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு ஆலமரம் வந்து காணப்படுது. அந்த ஆலமரத்துக்கு கீழே வந்து சைவ படம் வந்து வைக்கப்பட்டிருக்கிறது.
அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஆர்மி கேம்பினுடைய நியமடிக்கப்பட்ட ஒரு சீமெந்தால கட்டப்பட்டிருக்குது. இதில் வந்து தங்களுடைய ஆர்மி கேம்பினுடைய பெயர் வந்து இதில் பொறிக்கப்பட்டிருக்கும். இப்பொழுது அது அழிக்கப்பட்டிருக்குது, அல்லது இது பழமையாகவும் சில வேலை இருக்கலாம். இப்பொழுது அதில் பேரொன்றையும் காணவில்லை. இதுக்கு பக்கத்திலேயே உள்ளுக்கு வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஒரு கட்டிடம் ஒன்று காணப்படுது. நாங்கள் உள்ளே சென்று பார்வையிடுவோம். இதுக்கு உள்ளே போய் வந்து நாங்கள் பார்ப்போம் இது என்ன கட்டிடம் என்று சொல்லி. இதில் வந்து அழகான ஓவியங்கள் வந்து வரையப்பட்டிருக்குது. கிளி, மான், சேவல் நிற்கிற மாதிரி ஒரு இயற்கை காட்சி ஒன்று வரையப்பட்டிருக்குது. இதில் நம்பர்கள் எல்லாமே எழுதியிருக்கலாம். என்ன நம்பர் எழுதியிருக்கல, இது ஏதோ படிப்பிக்கிற ஒரு இடமா இருக்கலாம் என்று யோசிக்கிறோம். என்ன மாதிரி என்று தெரியல. இங்காலையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த படம் எல்லாம் கீறி இருக்கணும். அப்படியே இங்கால முன்பக்கத்துக்கு வந்தோம்ட்டா முன்பக்கத்துலேயும் பெரிய ஒரு அப்படி கட்டிடமாக இருந்து இப்போ வந்து இது கலாட்டி இருக்கணும். இப்போ எங்கள் போயக்க கலாட்டி இருக்கணுங்களோட ஃபுல்லாகவே மேலே வந்து கேடர் கட்டிடமாக இது காணப்பட்டிருக்கும். இதில் பின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கோயில் ஒன்று இருக்கும். அங்கால பக்கம் ஒரு கோயில் ஒன்று இருக்குது. இது இந்த பாணியினுடைய சைட் பகுதி முடிவாக இருக்கும். என்னென்னு சொன்னால் அதில் தகரம் அடைச்சிருக்கிற பகுதியோடு அங்கால கோயில் இருக்கிறதால இது வந்து இல்லையனுடைய ஒரு பகுதி முடிவாக வந்து காணப்படுது. இஞ்சால பகுதியிலேயும் வந்து ஒரு கட்டிடம் இருக்குது. முழுக்க வந்து பார்த்தோம்னு சொன்னால் நிறைய கட்டிட தொகுதிகளாக இது காணப்படுது. நிறைய ஒவ்வொரு செக்ஷனாக வந்து இதுக்குள்ளே இருந்திருக்கு. நிறைய இடங்கள் ஒன்று கல்விக்கூடமாக, மற்றது ஒன்று ரூம்ஸ், சிலது ட்ரைனிங் இடம், இவ்வாறு அனைத்து இடங்களுமே வந்து ஒரு வடிவமைப்பில் கொண்டு வந்து ஒரு டிசைனர் ஒரு கேம்பினுடைய வித்தியாசத்தன்மை ஒவ்வொரு கேம்ப் ஒவ்வொரு வித்தியாசத்தில் இருக்கும். அவ்வாறு இது ஒரு வித்தியாசமான முறையில் இந்த கேம்புகள் கட்டிடங்களும் அமைப்புகள் வந்து காணக்கூடிய மாதிரி இருக்குது. அதில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் இது ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட். இந்த பிச் எல்லாம் இருக்குது பாருங்க, அது கிரிக்கெட் கிரவுண்டாக இருக்குது. இதில் ஒரு கட்டிடம் இருக்குது. நாங்கள் இந்த கட்டிடத்தையும் உள்ளே போய் பார்வையிடுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் புத்தர் சிலை வைக்கப்பட்ட இடமாக இது இருக்கும் என்று நினைக்கிறேன். வடிவமைப்பை பார்த்தால் அவ்வாறு தான் தெரிகிறது. புத்தர் சிலை வைக்கப்பட்டு இப்பொழுது இதை இடித்து அவை புத்தர் சிலை தங்களுடைய சிலையும் எடுத்து சென்றிருக்கிறோம். இதில் வந்து புத்தர் சிலை வைக்கப்பட்ட இடமாக இருப்பதற்கு இது சாத்தியக்கூறு என்றால் அப்படியான ஒரு வடிவமைப்பை இது காணப்படுது. இவ்வாறு இந்த ஆர்மி கேம்பினுடைய காணொலி அமைந்திருக்கிறது. மற்றும் ஒரு காணொலியில சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் மயூரன்.